பிரியா, என்னங்க பிரியா, என்னாச்சு? என் தங்கச்சி கவிதாவா? கவிதாவை என்ன கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு? இதையே எத்தனை தடவை சொல்வீங்க? கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு எனக்கு. இல்ல பிரியா, என் தங்கச்சி கவிதாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கவிதா யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அப்படியா? இதுக்குதான் ரொம்ப ஆட்டம் போடக்கூடாதுங்கிறது. ரொம்ப ஆடினாங்க, அதான் ஆண்டவன் ஆட்டத்தை அடக்கிட்டான். ஏடி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடி? கூட பிறந்த தங்கச்சிய தொலைச்சிட்டு கண்ணீர் விட்டு நிக்கிறனே, ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே என் தங்கச்சிய ஆட்டம் போட்டான்னு சொல்றியே. ஏடி, நீ போடாத ஆட்டமாடி என் தங்கச்சி போட்டுட்டா. உன்னையெல்லாம் இந்த ஆண்டவ விட்டு வச்சிருக்கும் போது என் தங்கச்சி கவிதாக்கு மட்டும் ஏண்டி இந்த ஆண்டவ தண்டனை கொடுத்தா? கடவுளே. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள என்ன இங்க இருக்கிறீங்க? கவிதா செத்த காரியத்துக்கு என்ன போகலையா? எப்படி மாமா என்னால போக முடியும்? கூட பிறந்த அண்ணங்கிற முறையில என் தங்கச்சிக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? உயிரோடு இருக்கும் போது வாழ வைக்காம செத்த பின்னாடி வாக்கரிசி போடவா எல்லாம் போக சொல்றீங்க? எல்லாத்துக்கும் மேல என் தங்கச்சி போன இருக்கிற வீதி பக்கம் கூட வந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் மாமா. வந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் வந்தா கூட அவ கட்ட வேகாது மாமா, அவ கட்ட வேகாது. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என் தங்கச்சியா நான் தான் ஆள் வச்சு கொன்னேன்னு என் தங்கச்சி நினைச்சிட்டா மாமா, நினைச்சிட்டா. என் குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவம் பத்தாதுன்னு இப்ப உலகாருங்கிற பாவத்தையும் என் தங்கச்சி எனக்கு கொடுத்துட்டு போயிட்டா மாமா, கொடுத்துட்டு போயிட்டா. மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் நான் பிள்ளைன்னு சொல்லிட்டு அங்க காரியத்துக்கு போலாம் வாங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, நாங்க வரல. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என் தங்கச்சி முகத்தை பார்க்கறது கூட எனக்கு அருகுதில்லை மாமா, அருகுதில்லை. அண்ணான்னு கூப்பிட்ட என் தங்கச்சியோட வாழ்க்கைய மண்ணா போறக்கு நான் தான் மாமா காரணம், நான் தான் காரணம். நான் நல்ல அண்ணனா இருந்தா என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்க. பொண்டாட்டி பேச்ச கேட்டு கூட பிறந்த தங்கச்சிய தொலைச்சிட்டு நிக்கிற மாமா, தொலைச்சிட்டு நிக்கிற. வாங்க, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்கே வாங்க. ஏன் உங்க தங்கச்சியை நானா கொலை பண்ணேன்? அவளுக்கு அவ்வளவுதான் ஆயுசு முடிஞ்சு போயிடுச்சு. அவள் பைசா போய் சேர்ந்துட்டா. விடுங்க, விட்டுட்டு அடுத்த வேலை என்னமோ அதை பாருங்க. என்னடி சொன்ன? ஏய், என் தங்கச்சி செத்ததுனால இங்க யாருக்குமே நல்லதில்லடி, யாருக்குமே நல்லதில்லை. ஆனா நீ ஒருத்தி செத்தினா ஒரு குடும்பமே நல்லா இருக்குண்டி, ஒரு குடும்பமே நல்லா இருக்கு. கலகலன்னு
காக்கா கூடு மாதிரி இருந்த எங்க குடும்பத்துல நீ ஒருத்தி காலடி வச்சதுனால இன்னைக்கு எங்க குடும்பமே குட்டிச்சவரா போயிருச்சுடி, குட்டிச்சவரா போயிருச்சு. அம்மி மிதிச்சு அறுதி பார்த்து அக்கினி சாட்சியா என் தங்கச்சி தாலி கட்டினதுனால இன்னைக்கு பிறந்த வீட்டு மானத்தையும் புகுந்த வீட்டு மானத்தையும் என் தங்கச்சி காப்பாத்தி இருக்கிறா. ஆனா நீ முறத்தவரி வந்ததுனால புகுந்த வீட்டு மானத்தையும் புகுந்த வீட்டு மானத்தையும் உன்னால காப்பாற்ற முடியலடி, காப்பாற்ற முடியல. என் தங்கச்சி செத்ததுக்கு இன்னைக்கு இந்த ஊரே அழுவுதுடி, இந்த ஊரே அழுவுது. ஆனா நீ ஒருத்தி செத்தினா இங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட கூட யாருமே இல்லடி. யாருக்கு வேணும் உங்க கண்ணீர்? எனக்கு தேவையே இல்லை. பிரியா, நீ எனக்கு தான் நல்ல மகளா இல்லை, வந்த இடத்துலயாவது நல்ல மருமகளா இல்லையாம்மா? மாப்பிள்ள, நான் போய் உன் தங்கச்சி சாவுக்கு காரியத்தை கலந்துட்டு வர்றேன் மாப்பிள்ள. நான் அந்த கனகராசு மூஞ்சியில் நான் எப்படி தான் முழிப்பணும்? நல்ல வேலை, என்னைங்க அளவுக்கு கூப்பிடுவாங்களோன்னு பயந்தேன். அவங்க போய் தொலைஞ்சா வேற கோடி சேலை எடுக்கிறதுக்கு 2000-4000 செலவு பண்ணிடும். என்னடி சொன்ன? ஏடி, உன்னோட பிறந்த நாளைக்கு 100 சாப்பாடு சொல்லியிருக்கிறேன்னு சொன்னதுக்கு மீதி ஆகி கீழே கொட்டினாலும் பரவாயில்ல, இன்னும் 100 சாப்பாடு சேர்த்து சொல்லும் போது உனக்கு காசு செலவாயிருமான்னு தெரியலையாடி? என் தங்கச்சிக்கு 1 கோடி செலவாகி போடுறதுக்கு உனக்கு காசு செலவாயிருமாடி? காசு செலவாயிருமா? சொல்லுடி, சொல்லு. ஏய், இதுக்கு மேல ஒரு ரொட்டி என் மேல பட்டது அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. என்னடி நடக்கும்? என்ன நடக்கும்? வக்கீலுக்கு படிச்ச திமிர்ல வரதட்சணை கேஸ் கொடுப்ப, இல்ல கொலை முயற்சி பண்ணாங்க கொடுமைப்படுத்தினான்னு கேஸ் கொடுப்ப. அடி போடி, என்ன ஜெயில தாண்டி போடுவாங்க. உங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு அந்த ஜெயில் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லடி. நீ என்னடி என் தங்கச்சிக்கு வாக்கரிச்சு போடுறது? அது கூட என்னடி தகுதி இருக்குது? தரகெட்ட நாய, என் தங்கச்சி செத்து போன பணத்தை தொடர கூட உனக்கு அருகதில்லடி, அருகதில்லை. வேணும்னா என் தங்கச்சி எரிஞ்ச சாம்பலை கொண்டு வந்து தர, அதை தினமும் நெத்தியில வச்சுக்கோ. அப்பயாவது உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பாக்குறேன். கவிதா, அம்மாடி உன்னை இந்த குளத்துல பார்க்கணுமா? என்னையும் கூடயே கூட்டிட்டு போயிருமா, கூட்டிட்டு போயிரு. ஐயோ ஐயோ அம்மாடி, அம்மாடி கவிதா, ஒரு நாளைக்கு 1000 தடவை அப்பா அப்பான்னு கூப்பிடுவேம்மா. இன்னைக்கு நான் கவிதா கவிதான்னு கத்துறேன், கண்ணை முழிச்சு பார்க்காம படுத்திருக்கியே என் சாமி. அம்மாடி, இந்த அப்பனை அனாதையா விட்டு போயிட்டியம்மா, அனாதையா விட்டு போயிட்டியா.
ஐயா பண்ணையார் ஐயா, என் பொண்ணு செத்த பின்னாடிதான் என்ன வந்து பார்க்கணும்னு இத்தனை நாள் வராம இன்னைக்கு வந்தீங்களா ஐயா? இன்னைக்கு வந்தீங்களா ஐயா? பண்ணையார கனகராஜ், என்னை மன்னிச்சிரு கனகராஜ். நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தப்பு பண்ணிட்டேன். ஐயா, உங்க பொண்ணு என்ன கட்டிக்காம போனப்ப கவிதா கிட்ட நீயும் என் பொண்ணு மாதிரின்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, இப்ப என் கவிதாவுக்கு கருமாறி பண்ண போறாங்களே. அன்னைக்கு கல்யாணத்துக்கு மாலை எடுத்து போட்டீங்க, இன்னைக்கு கருமாறி பண்ண மாலை எடுத்து போட வந்தீங்களா? மாலை எடுத்து போட வந்தீங்களா? ஐயா ஐயா, பெத்த புள்ள என்ன அனாதையா விட்டு போனப்ப அப்பா அப்பா உங்களுக்கு நான் இருக்கம்பான்னு என் உசுரை காப்பாத்தின என் தெய்வத்தை இன்னைக்கு கட்டல்ல பொட்டணமா கட்டி கட்டல்ல போட்டாங்களையா, போட்டாங்களையா. ஐயா, இதை பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு ஐயா, நெஞ்சே வெடிச்சிரும் போல. கனகராஜ், ஏற்கனவே உன் வயிற்றுல புண்ணு இன்னும் நல்லா ஆறலப்பா. நீ அழுதீன்னா உன் உசுருக்கே ஆகுதப்பா. ஐயா, இனிமே இந்த உசுறு இருந்தா என்ன செத்தா என்னையா? என் பொண்ண வாழ வாழ வாரி கொடுத்துட்டு இனி நான் மட்டும் இருந்து என்னையா பண்ண போறேன்? என்னையா பண்ண போறேன்? அம்மா, அம்மாடி கவிதா, அம்மா கவிதா, அம்மாடி தாத்தான்னு கூப்பிட எனக்கு ஒரு பேர பிள்ளைய தருவேன்னு இருந்தனே, இன்னைக்கு இன்னைக்கு என்ன அப்பான்னு கூட கூப்பிட முடியாம என்ன அனாதையாக்கிட்டிய அம்மா, அனாதையாக்கிட்டிய. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா, என் பிள்ளைகிட்ட அப்பாவுக்கு ஊசி போடணும் கவிதா, எந்திரிமான்னு நீயாவும் சொல்லுடி, நீயாவும் சொல்லு. அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்கணும் கவிதா, எந்திரின்னு என் மாணிக்கத்துக்கு நீயாவது சொல்லுடி, நீயாவது சொல்லுடி, நீயாவது சொல்லுடி. மாப்பிள்ள, நான் செத்து என் தலைமாட்டில் என் புள்ள உக்காந்து அழுவுறத விட்டுட்டு இன்னைக்கு அவ செத்து அவ தலைமாட்டில் நான் உக்காந்து அழுகுற அளவுக்கு நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்ச மாப்பிள்ள, என்ன பாவம் செஞ்ச? நீங்க எந்த பாவம் செய்யல மாமா, எந்த பாவம் செய்யல. நான் செஞ்ச பாவத்தால்தான் கவிதா என் கூட வாழ முடியாம போச்சு மாமா. சுடுகாடா போன என் காட்டுல கவிதாங்கிற மரத்தை நட்டு வச்சிங்க, அது பூ பூத்து காய்காய்க்கு முன்னு நான் கனவோட இருந்தனே, இப்ப காய் காய்க்காட்டியும் அந்த மரம் இப்படி காத்துல ஒடிஞ்சு விழுமுன்னு கனவுல ஓட நினைக்கிறேன். நான் கனவுல ஓட. ஏப்பா செந்தில், இப்படியே வீட்டில் போட்டு வச்சிருந்தா ஆளாளுக்கு ஆளுட்டு தான் இருப்பாங்க. நான் போய் ஆகவண்டி காரியத்தை பார்க்கலாமே. அல்ல,
நாங்கள் எல்லாரும் கவிதா முகத்தை பார்த்துட்டோம். என்ன அவங்க கவிதாவோட அண்ணன் கார்த்தியும் அவங்க அண்ணி பிரியாவும் இன்னும் வரல. அவங்க வந்ததுன்னா பாடி எடுக்கணும். ஆளை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். அவங்க வந்ததும் பாடி எடுத்துல அண்ணே அண்ணே இன்னும் அவங்க வரல. நாமளே எடுத்துல நான் எவ்வளவோ சொன்னதுக்கு கார்த்தி வரமாட்டேன்ட்டான். பிரியா சொன்னதுக்கு புருஷனே வரல, எனக்கு என்ன அங்க வேலைன்னு சொல்லிட்டு அவளும் வரலன்னு சொல்லிட்டான். ஐயோ ஐயோ, நான் பிள்ளைய பெத்தனா இல்ல இந்த வயித்துல கல்ல பெத்தனானே தெரியலையே. கூட பிறந்தவன் செத்து போனமா கிடக்குறா. அவளை வந்து பாக்குறது கூட வராத பாதிய பெத்து தெளிச்சுட்டேங்க. எனக்கு நான் போய் அவனை கூப்பிட்டா வருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் பையனை நான் போய் கூப்பிட்டா வருவான். என் கார்த்தியை நான் கூப்பிட்டா வருவான். கண்ணம்மா, ஐயோ கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. அதான் கண்ணம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இன்னும் நேரம் ஆக ஆக எத்தனை பேத்துக்கு நெஞ்சு வலி வரும்னு தெரியாது. முதல்ல பாடி தூக்குங்க, மற்றதெல்லாம் சுடுகாட்டில் போய் பேசிக்கலாம். தம்பி நீ கண்ணம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. நாங்கள் சவத்தை அடக்கம் பண்ணிட்டு கடகராச ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சிடறோம். போ கவிதா, இந்த அம்மாவை அனாதியை தவிக்க வச்சுட்டு போயிட்டேடி. என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஐயோ கவிதா, என்னங்க நம்ம பிள்ளைய எரிச்சிட்டீங்களா? அவ கூடவே என்னையும் சேர்த்து எரிச்சிருக்கலாமே. என்னை ஏங்க கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனீங்க? ஐயோ, நமக்குன்னு இருக்கிற ஒத்த புள்ள அவளோட நம்மளை விட்டு போயிட்டா. இனிமே நமக்கு யார் இருக்கா? எனக்கு நாம இனிமே உயிரோடு இருக்க வேண்டாங்க, வேண்டாம். நம்ம கவிதாவை கூடவே நாமளே ஏதாவது அரளி வரைய அரைச்சு குடிச்சிட்டு அவ கூடயே நம்ம செத்து போயிடலாம். நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். நம்ம பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். வேணாங்க, நம்ம போயிடலாம். கண்ணம்மா மேடம் அழுகாதீங்க. உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். நர்ஸ் உள்ள வெயிட் பண்றாங்க, நீங்க போய் போட்டு வாங்க. சார், உங்க ஒய்ஃபோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கவலையெல்லாம் மனசுல போட்டு யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தெளிவான எந்த ஒரு முடிவுக்கும் நம்ம வர முடியும். நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அழுகாதீங்க. இனிமேட்டு நம்ம அழுது என்ன பண்றது? நீங்க தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். ஐயா, எப்படிங்க நான் அழுவாம இருக்க முடியும்? சுடுகாட்டுல என் பொண்ணுக்கு வச்ச அந்த நெருப்பு கூட என்ன அடையலங்க. அதை நினைச்சு அழுவுறதா இல்ல என் நேரமும் என் பொண்டாட்டிக்கு சாவு வரலான்னு நீங்க சொல்றத நினைச்சு அழுவுறதா இல்ல இதையெல்லாம் கண்ணுல பாக்குற எனக்கு இன்னும் ஏன் சாவு வரலன்னு நினைச்சு அழுவுறதா டாக்டர்? அழுவுறதா? அழுகாதீங்க கனகராஜ். நம்ம தலையெழுத்துல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு நடக்கும். நமக்கு வரது நமக்கு வந்தே தான் தீரும். எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு. தலையெழுத்து, தலைவிதி, இது எல்லாமே எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு தான் வரணுமா? ஏழைங்களுக்கு தான் வரணுமா? ஊருக்குள்ள எத்தனையோ பேர் பொண்டாட்டி வேணாம் புள்ள வேணான்னு இருக்காங்க. ஆனா
நான் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன் டாக்டர். என் கூட யாருமே வாழ மாட்டேங்கிறாங்க டாக்டர். அழுகாதீங்க, நம்ம அழுது எதுவுமே பண்ண போறதில்ல. அழுகாதீங்க, கண்ணம்மா வராங்க, நீங்க தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், சரிங்களா? ஏங்க, நம்ம கவிதாவை கத்தியால குத்துற அளவுக்கு யாருங்க நமக்கு எதிரி இருக்காங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களை கத்தியால குத்துனாங்க. இப்போ ஏன் பிள்ளை கவிதாவை குத்தியே கொண்டுட்டாங்களே. இன்னும் நம்ம குடும்பத்துல இன்னும் எத்தனை பேரை தான் கொள்ளணும்னு கொலையா இருக்கிறாங்க? அந்த எதிரி யாருன்னு சொல்லுங்க. நம்ம ஒட்டுமொத்தமா அவன் முன்னாடி போய் நின்னுடலாம். ஒவ்வொருத்தரையா கொண்டு குவிச்சிட்டோம். அப்பயாவது அவனோட ஆத்திரம் அடங்கட்டும். வெளியில எங்கேயும் இல்லை கண்ணம்மா. நீ 10 மாசம் வரமிருந்து வாயக்கட்டி வைத்த கட்டி கல்லையும் மண்ணையும் சுமந்து கார்த்திகை மாசம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு பிறந்ததால கார்த்தின்னு பேர் வச்சியே. உன் புள்ளதான் கண்ணம்மா இதுக்கெல்லாம் காரணம். உன் புள்ளதான் இதுக்கு காரணம். இல்ல, நான் நம்ப மாட்டேன். யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. ஏன் பையன் அப்படிப்பட்டவன் இல்லைங்க. நான் நம்ப மாட்டேங்க, நம்ப மாட்டேன். யாரோ சொல்லியிருந்தா நான் நம்பி இருக்க மாட்டேன். அவர் மாமனார் பண்ணையாரே என்கிட்ட வந்து, மாப்பிள்ள கவிதா செத்து போயிட்டா, வாங்க கொல்லி அடக்கம் பண்ண போலான்னு கூப்பிட்டதுக்கு, கவிதா சாகும்போது கூட என்னை வந்து பார்க்க வேணான்னு சொல்லிட்டா, அதனால நான் வரலேன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, கவிதாவை நான் தான் ஆள் வச்சு கொன்னேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு செத்து போயிட்டா, அதனால வரலேன்னு சொல்லியிருக்கான். ஏங்கண்ணம்மா, இவன் செய்யாம கவிதா எப்படி அந்த வார்த்தையை சொல்லியிருப்பா? எப்படி சொல்லியிருப்பா? இல்லைங்க, நான் நம்ப மாட்டேங்க. நிஜமா சொல்றேன், என் பையன் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவனை நான் அப்படிலாம் வளர்க்கலைங்க. என் பையனை நான் நல்லவனா தாங்க வளர்த்துனேன், நல்லவனா தான் வளர்த்துனேன். நீ பெத்தவம்மா, நல்லதை சொல்லி நல்லவனா வளர்த்துன. ஆனா கட்டுனவன் ஒருத்தி கூட இருந்து கெட்டதையே சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காளே, அவன் எப்படி கண்ணம்மா நல்லவனா இருப்பான்? எப்படி நல்லவனா இருப்பான்? இல்லைங்க, நீங்க என் பையனை பத்தி சொல்றதா கேட்கும் போது என் மனசு என்னமோ பண்ணுதுங்க. இங்க பாருங்க, நான் நம்ப மாட்டேன். நான் என் கார்த்தியை பார்க்கணுங்க, என் மக கார்த்தியை பார்க்கணும். இங்க பாருங்க, நீங்க அவனை போய் கூட்டிட்டு வரணும். நிச்சயமா அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். ஒருவேளை நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவனை நானே கையால கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேங்க, கொண்டுருவேன். பையன் அப்படி பண்ண மாட்டான். இது எல்லாமே பொய்யா இருந்தா கூட நான் போய் அவனை கூப்பிட மாட்டேன் கண்ணம்மா, நான் போய் கூப்பிட மாட்டேன். ஏங்க, ஏன் நீங்க போக மாட்டீங்க? ஏன் போக மாட்டீங்க? பெத்த அப்பேன், நான் அறுபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன். அப்ப கூட அவன் வந்து என்ன பார்க்கல. கூட பிறந்த தங்கச்சி செத்து பொணமாயிட்டா, அப்ப கூட அவன் வந்து பார்க்கல. இன்னைக்கு பெத்த தாய் நீ நெஞ்சு வலி வந்து படுத்திருக்க, இப்ப கூட அவன் வந்து உன்னை பார்க்கல. ஏகண்ணம்மா, நான் மட்டும் போய் அவனை பார்க்கணுமா? அந்த ஆண்டவன் தான் என்ன சோதிக்கிறானா? கட்டுன பொண்டாட்டி நீயும் ஏங்கண்ணம்மா என்ன சோதிக்கிற, நீயும் சோதிக்கிற. வளர்த்த கடா முட்டை வந்தா பச்சை செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாளு
தொட்டிலே பாம்பிருந்தா தோளிலே புலி கிடந்தா பெத்தவங்க தலையெழுத்து அம்மாளு, பெத்தவங்க தலையெழுத்து அம்மாளு. வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா போன ஜன்ம பாவமடி அம்மாளு. தொட்டிலே பாம்பிருந்தா தோளிலே புலி கிடந்தா பெத்தவங்க தலையெழுத்து அம்மாளு, பெத்தவங்க தலையெழுத்து அம்மாளு. முத்தமிட்டும் ஆசையில்லே சித்தத்திலும் பாசமில்லே, முத்தமிட்டும் ஆசையில்லே சித்தத்திலும் பாசமில்லே. ரத்தம் என்ன ஆச்சுதடி அம்மாளு, விட்டு விட்ட மாடுகளும் வீடு கண்டு திரும்ப வரும் பெத்த புள்ளை ஓடுதடி அம்மாளு. புத்தி கட்டு பொறக்க வச்சான் அம்மாளு. வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாளு, போன ஜென்ம பாவமடி அம்மாளு. கண்ணிலே நீருமில்லே கைச்சோறும் இறங்கவில்லை, கண்ணிலே நீருமில்லே கைச்சோறும் இறங்கவில்லை. எண்ணமெல்லாம் துடிக்குதடி அம்மாளு. மண்ணிலே நான் நடந்தா மண் கூட கும்பிடுமே என் பிள்ளை பகச்சிதடி அம்மாளு. ரெண்டு பெத்து ஒண்ணு கட்டுது அம்மாளு. வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாளு, போன ஜென்ம பாவமடி அம்மாளு. ஊரிலே பேர் இருக்க உற்றவங்க மதிப்பிருக்க வேறு வழி தெரியலையே அம்மாளு. ஊரிலே பேர் இருக்க உற்றவங்க மதிப்பிருக்க வேறு வழி தெரியலையே அம்மாளு. தோளிலே போட்ட துண்டு காலிலே விழுந்து விட்டா வாழ்விலே அர்த்தம் என்ன அம்மாளு. பிள்ளை வகையாக மாறுவது என்னாளு, பிள்ளை வகையாக மாறுவது என்னாளு, பிள்ளை வகையாக மாறுவது என்னாளு. பசுபதி, அந்த ஆண்டவன் போடுற கணக்கோட தப்பலாண்டா. ஆனா இந்த ஆதி போட்டா தப்பவே தப்பாது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்டா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா நான் புரியுதுடா, புரியுது. டேய், என்னோட அடுத்த வேலை உன்னை சந்தோஷப்படுத்துறதுதான்டா. டேய், என் வீட்டு எச்சத்தட்டுல கூட சாப்பிட தகுதி இல்லாதவன் அந்த கார்த்தி. அவன் எனக்கு மாமனா மச்சானா. நான் அவனுக்கு ஏமாங்கிறத கூடிய சீக்கிரம் காட்ட போறேன்டா. அதுக்கப்புறம் அந்த எடுபடாத நாய் என் தங்கச்சி கழுத்துல கட்டின தாலியை அறுத்தஞ்சிட்டு உன்னை தாலி கட்ட வைக்கிறேன்டா.
அதான் என் அப்பன்னு கேட்குறேன். ஏய், நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுடா. இன்னைக்கே இப்பவே போய் அந்த கார்த்தியை போட்டு தள்ளுறோம். அந்த கவிதாவை கொன்னதால பெத்த அப்பனே கனகராசு ஆத்திரத்துல மவனை கொன்னுட்டான் அப்படின்னு பழிய அவன் மேல போடுறோம். அதுக்கப்புறம் என்னடா, அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் என் தங்கச்சி பிரியாவுக்கும் கல்யாணம் தான். டேய், கவிதாவை யாரா கொலை பண்ணாங்க? 2 பேரும் மரியாதையை உண்மையை சொல்லுங்க. அதான் இந்த ஊரே சொல்லுதே, கார்த்தி தான் கொலை பண்ணானு. என்கிட்ட வந்து கேட்குற? ஊரு வேணா சொல்லலாம்டா, ஆனா என்ன ஏமாத்த முடியாது. கவிதாவை கொலை பண்ண இடத்துல நீங்க 2 பேரும் இருந்திருக்கிறீங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. சும்மா நிறுத்துறா. உண்மையை சொல்லுங்க. என்னடா சும்மா ஆதாரம் சேதாரன்னு பூச்சாண்டி காட்டுற? அப்படி ஏன்னா ஆதாரம் வச்சிருக்க? காட்டுறா பார்க்கலாம். இது கவிதா வேலைக்கு போனப்ப அவளுக்கு நான் புதுசா வாங்கி கொடுத்த செல்போனு. அவ கழுத்துல வெட்டு விடுறதுக்கு முன்னால நீங்க பேசினத இந்த செல்போன்ல ரெக்கார்டு பண்ணி இருக்கிறா. கேக்குறீங்களாடா? சொல்லுங்க, கவிதாவை எதுக்குடா கொலை பண்ணீங்க? ஆதி, கவிதா செத்து போனதுனால என்னால் இனிமே ஒண்டிக்கட்டையா வாழ முடியாது. அதனால நீ கார்த்தியை கொன்னுட்டு பிரியாவை எனக்கு கட்டி வைக்கிற மாதிரி இருந்தா சொல்லு. இந்த கொலைய என் தம்பி பசுபதி தான் செஞ்சான்னு சொல்லி அவனை மாட்ட விட்டுட்டு உன்னை தப்பிக்க வைக்கிறேன். சரி சாமிதுர, நான் பிரியாவை உனக்கே கட்டித்தரேன். ஆனா என்ன காட்டி கொடுத்துறாத, உன் தம்பியை மட்டும் காட்டி கொடுத்துரு. அடா பாவி, கனகராச கத்தியால குத்துனதுல இருந்து கவிதாவை கொலை பண்ணது வரைக்கும் நீ சொல்லிதான்டா நான் செஞ்சேன். இப்ப என்னைய நீ காட்டி கொடுக்குறியா? டேய், கூட பிறந்த தங்கச்சி வேற சாதியில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற வெறியில அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு நீ என்ன காட்டி கொடுக்குறியா? டேய், சும்மா நிறுத்துறா. நீ மட்டும் என்னடா பெரிய யோகியமாடா? கூட பிறந்த அண்ணன் பொண்டாட்டியை கொலை பண்ணிய எதுக்குடா? அடுத்துவன் பொண்டாட்டியை அடையுங்கிற நப்பா செய்யதாண்டா. அப்ப கார்த்திக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா? அண்ணா, கார்த்தி ஒரு அப்பாவினா எல்லா பாவத்துக்கும் இவன் தானா காரணம்? அப்ப முதல்ல உன்னதாண்டா வெட்டணும். அண்ணா, நீ என்னடா சொல்ற? நான் உன்னோட தம்பினா. டேய், அவன் 3வது மனுஷன். கவிதா உனக்கு அண்ணி, அவளையே கொன்னுட்டியே. உன்ன மாதிரி ஒரு தம்பி எனக்கு தேவையில்லடா. வேணாண்ணா, அண்ணா 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 என்ன விட்டுருண்ணா. அண்ணா 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 நான் மன்னிச்சுக்கண்ணா. சாமிதுர, கொஞ்சம் பொறுமையாரு. என் தங்கச்சி உனக்கே கட்டித்தரேன். ஆத்திரப்படாத, பொறுமையாரு சாமிதுர. எனக்கு கல்யாணமா? உனக்கு இன்னைக்கு கருமாதி தாண்டா. சாமிதுர, கவிதா, நீ ஊருக்கு வேணா செத்து போயிருக்கலாம். ஆனா என் உயிரில கலந்து உள்ளம் பூரா நிறைஞ்சிருக்கிற தேவதை நீ.
என் கூடவே இருப்பேன்னு நினைச்சனே, என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டியா கண்ணம்மா? நீ இல்லாத இந்த உலகத்துல இனி நான் எப்படி கண்ணம்மா வாழ போறேன்? எப்படி வாழ போறேன்? கண்ணம்மா என்ன பாருமா, என்ன பாருமா கண்ணம்மா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ மனராசே ஆஸ்பத்திரியிலே இறந்தது எனக்கு தெரியாத போச்சுப்பா. பாப்பா கனகராசே, மனுஷனா பிறந்தா ஒரு நாளைக்கு இறக்கத்தாப்பா வேணும். இது கண்ணம்மாளுக்கு மட்டும் இல்லப்பா, எல்லாத்துக்கும் இதுதாப்பா. ஏய், அதனால ஆக வேண்டியதா பாப்போம்ப்பா. ஏப்பா எல்லாம் மச மசன்னு நிற்கிறீங்க, இறுதி சடங்கு பண்றதுக்கு ஆளுக்கு வேலை பாருங்கப்பா. ஐயா, அடக்கம் பண்ணிடலாங்க. இன்னும் அவங்க மகன் கார்த்தி இன்னும் வரலீங்களே. என்னய்யா அவன் என்னய்யா என் பொண்டாட்டியை வந்து அடக்கம் பண்றது? நானும் என் பொஞ்சாதியும் உசுரோட இருக்கும்போதே யாருக்கையும் எதிர்பார்த்து வாழலை. இன்னைக்கு என் பொண்டாட்டியே போயிட்டா. எனக்கு எவனோட தெய்வம் தேவையில்லையா, எவனோட தெய்வம் தேவையில்லை. கனகராச, உனக்கு இருக்கிறது ஒரே பையன் கார்த்தி தாப்பா. அவன் தாப்பா வந்து அடக்கம் பண்ணணும். ஐயா, என் பொண்ணு செத்தப்ப அவன் முகத்தை கூட வந்து பார்க்காத பரதேசி பையன் அவனை ஏன் பொஞ்சாதி கொல்லி வைக்க சொல்றீங்களா? ஐயா, பெத்த தாய் தகப்பனுக்கு ஒருவேளை சோறு போட துப்புல்ல, அவன் என்னையா வந்து ஏன் முண்டாடி அடக்கம் பண்றது? அதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேயா, ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். கனகராச, உன்னுடைய கோபத்தில் நான் இருக்குப்பா. அவன் பெத்த தாய்ப்பா, அவன் தாப்பா வந்து கொல்லி போடணும். கனகராசு, உனக்காக வேண்டாம், ஊருக்காக நாங்கள் சொல்கிறதையும் நீ கேட்டு தான் ஆகணும். உன் மகன் கார்த்தியை நாங்கள் போய் கூப்பிட்டு பார்க்குறோம். வந்தானா பார்க்கலாம், அப்படி வரலினா இனிமேல் அவன் வீட்டில் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் இந்த ஊருக்காரங்க நம்ம யாரும் கலந்துக்க மாட்டோம். சரி, வாங்கப்பா போகலாம். என்ன இது? ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களாம் வீட்டில் வந்திருக்கீங்க, ஏதாவது நல்ல விஷயமா? ஏம்மா, கார்த்தி இருக்காப்லையா? அவரை பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். அவரை பார்க்கவா? அவர் உள்ளதான் இருக்காரு. என்ன விஷயம்னு என்கிட்டே சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். அது ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா நீயே சொல்லிடுமான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுவோம். இது உன் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனால உன் புருஷனை பார்த்து தான் நாங்கள் பேசணும். பரவாயில்லைங்கய்யா, எதுவாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க, நான் போய் சொல்லிக்கிறேன். கார்த்தியோட அம்மா செத்துட்டாங்க.
கொல்லி போகிறதுக்கு அவரை கூட்டிகிட்டு போகலான்னு நாங்கள் வந்திருக்கிறோம். அவங்க அம்மா செத்தது என் புருஷனுக்கு ஏற்கனவே தெரியுங்க. இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்க யாராவது வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு உள்ளதான் இருக்காரு. நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஏமா அவன் தான் புத்தி இல்லாமல் அப்படி பண்ணுறானா? நீ ஏது அவனுக்கு சொல்லி அனுப்பி வைக்க கூடாதா? எதுக்கு அனுப்பணும்? எதுக்கு அனுப்பணும்? அவங்க தங்கச்சி செத்ததுக்கு ஏன் புருஷன் தான் கொண்டாங்கன்னு கொலகார பட்டத்தை கொடுத்தாங்க. நீங்க இப்போ அவங்க அம்மாக்காரி வேற சேர்த்துட்டாங்க. இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கொலகார பட்டம் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஐயா பெரியவங்களே, நாங்க உண்டு, எங்க பொழப்பு உண்டுன்னு நாங்க இருக்கோம். எங்களுக்கு ஏவன் செத்தாலும் கவலை இல்லை, ஏவன் பொழைச்சாலும் கவலை இல்லை. தயவு செஞ்சு நீங்க அப்படியே கிளம்புங்க. சரிம்மா, நாங்கள் எதுக்கும் வந்ததுக்கு ஒரு வார்த்தை நேரில் வந்து பேசிட்டு போயிடுறோமா அவங்க? யோ, பெரிய மனுஷன் தானே நீங்க, சொன்னா புரியாதா? உனக்கு அக்கறை இருந்தா நீயே போய் கொல்லிய வச்சு விட்டுரு போ. சரி பாப்பா. ஏண்டி நீ பொம்பளையாடி? உனக்கு பொறுமையாவே பேச தெரியாதா? ஏண்டி இப்படி நாய் மாதிரி கத்துற? அது ஒண்ணு இல்லைங்க, ரோட்ல போற நாய் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா நாய் மாதிரி தானே கத்தியாகணும். தெருவில் போறதுங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து அப்பப்ப டென்ஷன் பண்றாங்க. ஆமா, இப்போ யார் வந்தாங்க? என்ன விஷயம்? அதான் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அதை பேசிக்கிட்டு? அப்புறம் நான் ஏதாவது தேவையில்லாம சொல்லி நீங்க நாய் மாதிரி கத்துறேன்னு சொல்வீங்க. இதெல்லாம் தேவையா? சாமிதர, இது என்ன கோலம்? என்னாச்சு? அட தூ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பெத்த தாய் செத்ததுக்கு கொல்லி போட வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், வீட்டில் ஆசையை வளர்த்துன நாய் செத்து போனா கூட அவன் அழுகுறான்டா. ஆனால் நீ பெத்த தாய் செத்ததுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கியே, நீ எல்லாம் சே. அம்மா 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 செத்துடியாமா? அம்மா ஏவோ இந்த பாவிய பார்க்க கூடாதுன்னு ஒரு அடியா போய் சேர்த்துட்டியாமா? அம்மா அம்மா சாமிதரா, எங்க அம்மா செத்தது எனக்கு தெரியாது, ஊருக்காரிக்கு வந்ததோ எனக்கு தெரியாது. நான் கொல்லி வைக்க வரல, நான் சொல்லலையே. ஏடி நீ சொன்னியாடி நான் கொல்லி வைக்க வர மாட்டேன்னு? நீ சொன்னியாடி? சொல்லி சொல்லி நீ சொன்னியாடி நான் கொல்லி வைக்க வர மாட்டேன்னு? நீ சொல்லியாடி? ஏடி உனக்கு என்னடி நாங்க பாவம் செஞ்சோம்? உன் கழுத்துல தாலி கட்டதுனால முதல்ல என் தங்கச்சிய சாகடிச்ச, இப்ப என் அம்மாவையும் சாகடிச்சிட்ட. இப்படி ஒவ்வொருத்தரையா சாகடிச்சு நீ சந்தோஷப்படுறதுக்கு என்ன சாகடிச்சிருடி, நீ நிம்மதியா இருப்ப. கார்த்தி கார்த்தி, இப்போ நீ உங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை முதல்ல போய் செய்ய, மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நான் தான் எதுவுமே செய்யாம விட்டுட்டேன். கூட பிறந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணியும் வைக்கல. அவன் செத்ததுக்கு கருமாதி பண்ணவும் நான் போகல. என்ன வளர்த்தி ஆளாக்குன எங்க அப்பா வயிற்றுல அறுபட்டு வந்திருக்கிறப்ப அவருக்கு
துணையா நிக்க வேண்டிய நானே அவரை ஊட்ட விட்டு துரத்திட்டேனே, ஊட்ட விட்டு துரத்திட்டேனே. எங்க அம்மா நெஞ்சு வலி வந்து படுத்துக்கிறப்ப நான் பார்க்க போகலையே. இன்னைக்கு எங்க அம்மா பாறையில போறப்பையும் அவங்க மேல படுத்து அழுவு காண முடியாத பாவி ஆயிட்டனே, பாவி ஆயிட்டனே. அம்மா நீ அன்னத்தை அள்ளி அள்ளி எனக்கு ஊட்டின, உனக்கு கொல்லி கூட போட முடியாத பாவியா. அன்னைக்கு தாய்ப்பால் கொடுத்ததுக்கு பதிலா கொஞ்சம் கள்ளிப்பால் கொடுத்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாமா, வந்திருக்குமா? கார்த்தி, நீ இங்க அழுவுறத விட சுடுகாட்டுக்கு போய் அம்மா காலடியில விழுந்து கதறி அழுவு. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா கொல்லி போடுறதுக்கு முன்னால நீ போய் உங்க அம்மாவுக்கு நீ கொல்லி போடு கார்த்தி. வா கார்த்தி போலாம். அம்மா அம்மா. கனகராசு, நீ சொன்னதுதான் சரி. உன் பிள்ளை கொல்லி வைக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நாங்கள் போனதுக்கு மரியாதை கொடுத்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசலப்பா. பெத்த தாய் தகப்பனுக்கே மரியாதை தராதாவே உங்களுக்கு ஐயா மரியாதை தர போறான். கனகராசு, நீயே போய் உன் பொஞ்சாதிக்கு உன் பிள்ளை வந்திருக்கிறப்பா, பாருப்பா. அம்மா உன் பிள்ளை கார்த்தி வந்திருக்கிறப்பா, பாருப்பா. அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட கலங்க கூடாதுன்னு சொல்லுவியம்மா. இன்னைக்கு உன் முன்னாடி கதறி கதறி அழுவுறேம்மா. அம்மா அம்மா, நீ எனக்கு பால் சோறு ஊட்டி வளர்த்தன, உனக்கு இன்னைக்கு கொல்லி கூட போட முடியாத பாவி ஆயிட்டனாம்மா, பாவி ஆயிட்ட. அம்மா அம்மா, நீ கல்லை மண்ணி உடைச்சு என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தினியே, உனக்கு கடைசியில கொல்லி கூட போட முடியாத பாவி ஆயிட்டேன்ப்பா, பாவி ஆயிட்ட. அம்மா நீ சாப்பிடலாட்டியம்மா, நான் வரகாட்டி பாட்டு அம்மா. அம்மா சாப்பிடலாட்டியம்மா. அம்மா அப்பா நீ கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்துறீங்க,
கடைசியில உங்களுக்கு காப்பாற்ற முடியாம போயிட்டே உள்ள அப்பா அப்பா. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் மொழிக்க எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனை எரிஞ்சது அந்தவனை என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனை எரிஞ்சது அந்தவன நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையில கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனியே உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவையம்மா பட்ட கடனை நான் அடைக்க? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் பிள்ளையின்னா சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் பிள்ளையின்னா சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசினக்கை திருநீரானதோ திருநீர் பூசினக்கை திருநீரா ஆனதோ. திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ? என்ன போல பாவி யாரோ இங்க வந்து பொறக்கல. என்ன போல பாவி யாரோ இங்க வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு இங்க கிடைக்கல. ஏ கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும். ஏ கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும். ஏ கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும். Oh
ஏவா உள்ள வந்திருக்கிறோமா அம்மா, என்ன கஷ்டப்பட்டு கல்ல உடைச்செல்லாம் காப்பாத்தினியம்மா. உன் பிள்ளை வந்திருக்கிற பாருமா. அப்பா அப்பா அம்மா அம்மா, ஐயோ அப்பா அப்பா அம்மா. தம்பி அழுவாதப்பா, இது உன்னோட அம்மா இல்லை, என்னோட பொஞ்சாதி கண்ணம்மா. உங்க அம்மாவை அங்க எங்கேயாவது எரிச்சிருப்பாங்க, போய் பாருப்பா போ. அப்பா அப்பா, யாரு பெத்த பிள்ளையோ அம்மா அம்மான்னு அழுவுது. அழுவாதப்பா, எல்லாம் ஒரு நாளைக்கு போறவங்க தான். ஏன்பா அழுவுற? அழுவாதப்பா, அழுவா. டேய் நீயா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. டேய், என் பொண்டாட்டியோட சாம்பளத்தோட உனக்கு என்னடா அருகதை இருக்கு? அம்மா அம்மான்னு அழுவுறியே. எங்களை வீட்டை விட்டு துரத்தும் போது உனக்கு அம்மா இருந்தது தெரியல. அவன் நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தப்ப உனக்கு அம்மா இருந்தது தெரியல. அவ செத்து போய் கொல்லி வைக்க வாடான்னு கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொன்னியே, அப்ப கூட உனக்கு அம்மா இருந்தது தெரியல. ஏண்டா, பெத்த தாய் தகப்பேன் செத்து போனதுக்கு அப்புறம் காக்காய்க்கு சோறு வைக்கிறது பிரயோஜனம் இல்லடா. அவங்க உசுரோடு இருக்கும்போது ஒரு வாய் கஞ்சி ஊத்தணும்டா, கஞ்சி ஊத்தணும். பாபா, சின்னவங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருக்க. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரமா? எந்த பிரயோஜனமும் இல்லம்மா, எந்த பிரயோஜனம். அப்பா 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 சொல்ற மாதிரி அம்மா, நீங்க எல்லாரும் இருந்த நாளையோ நானாவே இருந்தேன்மா. இப்ப என்னை விட்டுட்டு அனாதை ஆகிட்டியாமா, அனாதை ஆகிட்டேன்மா. அம்மா, அப்பா சொல்ற மாதிரி நீ சொல்றியாம்மா? கண்ணு கட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு அப்பா. எனக்கு அப்பா எந்திரிங்க. நீங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டா மட்டும் உங்க அம்மா வந்துட போறதில்ல. வாங்க போலாம். எங்கடி வர சொல்ற? வீட்டுக்கு தாங்க. நீதான் வீட்டையே சுடுகாடா மாத்தி வச்சிருக்கிறிய. இனிமே இந்த சுடுகாடு தாண்டி எனக்கு வீடு. நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க படிச்சவர் தானே. ஏண்டி படிச்சா மட்டும் போதுமா? பண்பு வேண்டாம், அன்பு வேண்டாம், அரவணைப்பு வேண்டாம். ஏண்டி படிச்சா மட்டும் போதுமா? வண்டி ஓட்ட அச்சாணி தேவை. அதே மாதிரி வாழ்க்கைங்கிற வண்டி ஓடணும்னா அன்பான உள்ள வேணும். அது உனக்கு இருக்காடி. படிச்சியா படிப்பு, படிச்சா மட்டும் போதுமாடி.
ஏண்டி படிக்கிறது வாழ்க்கைய அழகா அன்பா நடந்திருக்கு. நீ படிச்சு என்னடி புரியாதுன்னா நம்மள பெத்து வளர்த்துன அப்பா அம்மாவையாது நம்ம நல்லா வாழ்ந்து வச்சோமா? இல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணமே நாமளாவது நல்லா வாழ்ந்தோமா? இல்ல அப்புறம் என்னடி படிப்பா படிப்பு? நான் படிச்சோம் முட்டாளாயிட்டேன்டி, முட்டாளாயிட்ட. இல்ல நீ என்ன முட்டாளாக்கிட்டடி, முட்டாளாக்கிட்ட. நான் உன்னால மோசம் போயிட்டேன்டி, மோசம் போயிட்டேன். ஏண்டி நீ காதலிக்கும் போது என் மேல எவ்வளவு பாசம் காட்டின, அதை நம்பித்தானா எத்தனை எதிர்ப்பையும் மீறி உன் தாளத்துல தாலி கட்டின. ஏண்டி என்கிட்ட காமிச்சதெல்லாம் பாசமா இல்ல வேஷமா? சொல்லுடி சொல்லு, பாசமா இல்ல வேஷமா? இல்லடி இல்ல, என்னை இங்கேயே உன் கையால என்னை கழுத்தை நெரிச்சு கொன்றுடி, கொன்று கொன்றுடி. எனக்கு என்ன கொல்லாம கொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிடுங்க. வக்கீலுக்கு படிச்சேன்னா வழக்க மட்டும் தாங்க பார்த்தேன், என் வாழ்க்கைய பார்க்கல. கோர்ட்ல வாதாடுறேன்னா வீட்லயே வாதாட ஆரம்பிச்சுட்டேன். அதனாலதான் என் வாழ்க்கையே தேசம் மாறி போயிருச்சுங்க. அடா அடா நீங்க நீங்க உள்கண்ண திறந்துட்டீங்க. எனக்கு என் பாசத்தை சந்தேகப்படாதீங்க. என் பாசம் நிஜங்க, நிஜம். அதுல ஒருபோதும் வேஷம் இல்லைங்க. எனக்கு நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. திருப்பிரியா என்ன கனகராசு, எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்க, இன்னும் ஏன் என்னை தோல்ல சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு என்னை பார்த்து கேட்குறியா? எல்லாரும் என்னை அழ வச்சுட்டு போயிட்டாங்க, நீயும் என்னை அழ வைக்கலான்னு பார்க்குறியா? அழமாட்டேன், நான் அழமாட்டேன். பாசமா வேஷமாங்கிற இந்த வாழ்க்கையோட போராட்டத்தில் போட்ட வேஷத்துக்கு முன்னால என் பாசம் தோத்து போச்சு, என் பாசம் தோத்து போச்சு. பத்து விரல்ல பாடுபடணும், 5 விரல்ல அள்ளி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் நமக்கு அதுதான் தலையெழுத்தாயிடுச்சு. சும்மாவா சொன்னாங்க தானா சாவணும், கைலாசம் பார்க்கணும்னு? இந்த கனகராசோட கடைசி சொட்டு ரத்தம் அந்த மண்ணில் உழுவுற வரைக்கும் நான் பாடுபட்டுக்கிட்டு தான் இருப்பேன், பாடுபட்டுக்கிட்டு தான் இருப்பேன்.
அப்பா மாமா அப்பா இந்த கடைசி காலத்துலயும் கல் உடைச்சி தான் கஷ்டப்படணுமாப்பா. அப்புறம் என்னைய எதுக்குப்பா இன்ஜினியரிங் படிக்க வச்சிங்க? அப்பா 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 எங்களை ஏத்துக்குங்கப்பா, ஏத்துக்குங்க. ஏத்துக்கலா இந்த கல்லோடைக்கிற சமட்டிலேயே எங்க தலையில போட்டு கொண்டிருக்கப்பா, கொண்டிருக்க. பாபா பெரியவங்க நாங்க தப்பு பண்ணா பெரிய மனசு பண்ணி நீங்க அதை மன்னிக்கணும். சின்னவங்க நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நீங்க தான் மாமா எங்களை மன்னிக்கணும். மாமா நீங்க கல்லை உடைக்கிறதோ அந்த கல்லை எங்க தலையில போடுறது ஒண்ணுதான். எங்களை மன்னிச்சிருங்க மாமா. அப்பா போடுங்கப்பா, போடுங்க, எங்க தலையிலே போடுங்கப்பா. அப்பா அப்பா எங்களை அனாதையா விட்டுட்டு போயிடாதப்பா. அப்பா 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 காத்தடிச்சா நோகும் முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை வெட்டீக அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் பிள்ளையா பிறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் பிள்ளையா பிறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும்